நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி, சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கடைசி காலத்தில் தேவன் தேடும் வாலிபனா நீ? கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க ஆசைப்படுகிறாயா நீ? கடைசி காலத்தில் பாவத்தில் விளைவிக்கும் பிசாசின் தந்திரங்களை அழிக்க ஆயத்தப்படுகிற வாலிபனா நீ? ஜாஷ்வா டிவி மற்றும் தீர்க்க தரிசன சந்ததி சர்வதேச ஊழியங்கள் வழங்கும் தீர்க்க தரிசன சந்ததி நேரம். தரிசனம் தேவை, தெய்வ தரிசனம் தேவை, தேசத்தை சுதந்தரிக்க தரிசனம் தேவை. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்குபவர்கள் நாதன் டிம்பர்ஸ் துணை நிறுவனமான நாதன் பர்னிச்சர். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் ஜாஷ்வா டிவியில் இணைந்திருக்கிற அன்பு தேவ பிள்ளைகள் யாவருக்கும் ஜாஷ்வா டிவியின் சார்பாகவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் தீர்க்க தரிசன தலைமுறை சர்வதேச ஊழியத்தின் சார்பாகவும் தேவ பிள்ளைகள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இருக்கிற இடத்துல கண்களை மூடி இந்த 4வது வாரம் வரைக்கும் கர்த்தர் நம்மளை நடத்தி கொண்டு வந்தார். நம்ம கூட பேசினார், நம்மளை பலப்படுத்தினார், நம்மளை திடப்படுத்தினார், நம்மளை தைரியப்படுத்தினார். கண்களை மூடி அப்பா நாங்கள் உண்மையை நாங்கள் பார்க்கிறோம். அன்பே நாங்கள் உண்மை துதிக்கிறோம். அப்பாவும் நீரே, எங்கள் அம்மாவும் நீரே என்று சொல்லி கண்களை மூடி எல்லாரும் சொல்லுவோம். அப்பா உடைய பிரசன்னத்தில் வந்து நிற்கிறோம், உடைய மகிமையில் நாங்கள் வந்து நிற்கிறோம். தேங்க்யூ ஃபாதர். அப்பா நான் உம்மை பார்க்கின்றேன், எங்கள் அன்பே நான் உம்மை துதிக்கின்றேன். அப்பா நான் உம்மை பார்க்கின்றேன், என் அன்பே நான் உம்மை துதிக்கின்றேன். நீரே என் வழி, நீரே என் சத்தியம், நீரே என் வழி, நீரே என் சத்தியம். நான் உந்தன் பிள்ளை அல்லோ, நான் உந்தன் பிள்ளை அல்லோ. அப்பா நான் உம்மை பார்க்கின்றேன், என் அன்பே நான் உம்மை துதிக்கின்றேன். அப்பா நான் உம்மை பார்க்கின்றேன், அன்பே என் அன்பே நான் உம்மை துதிக்கின்றேன். சொல்லுவோம். அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே, அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே. நான் உந்தன் பிள்ளை அல்லோ, நான் உந்தன் பிள்ளை அல்லோ. இயேசு அப்பா நான் உம்மை பார்க்கின்றேன், எங்கள் அன்பே நான் உம்மை துதிக்கின்றேன். அப்பா நான் உம்மை பார்க்கின்றேன். நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் நீர்தானே, நல்ல மேய்ப்பன் நீர்தானே. நான் உந்தன் ஆட்டுக்குட்டி, நான் உந்தன் ஆட்டுக்குட்டி. அப்பா அப்பா நான் உம்மை பார்க்கின்றேன், என் அன்பே நான் உம்மை துதிக்கின்றேன். அப்பா நான் உம்மை பார்க்கின்றேன், அன்பே அன்பே ரபலா கட்டாசாயா. அப்பாவும் நீரே, அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே, அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே. நான் உந்தன் பிள்ளை அல்லோ, நான் உந்தன் பிள்ளை
சொல்லுவோம்ப்பா. நாங்களுமே ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் ஆராதிக்கிறோம்ப்பா. உங்க மகிமையை நாங்கள் ஆராதிக்கிறோம்ப்பா. அன்னையானவரே, அன்பரேசு ராஜனுக்கு ஆவியான தேவனுக்கு அன்பரேசு ராஜனுக்கு ஆவியான தேவனுக்கு உம்மை உயர்த்தி உயர்த்தி என் உள்ளம் மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து என் நெஞ்சம் முருகுதையா. உம்மை உயர்த்தி உயர்த்தி என் உள்ளம் மகிழுதையா. உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் துள்ளுதையா. காரம் பிடித்து காலமெல்லாம் சுமக்கின்றி கரம் பிடித்து அபல கட்டலஸ் நடத்துகின்றி காலமெல்லாம் பலஸ் சுமக்கின்றி. நன்றி. ஆய திறந்து அப்பாவை பார்த்து நன்றி. 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 கொஞ்சம் ஆய திறங்க அப்பா. நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எவ்வளவு நல்ல தேவனா இருக்கிறீரப்பா. கண்ணீர் எல்லாம் துடைக்கிறவர், எங்கள் கரம் பிடித்து நடத்துகிறவர், எங்களை பாதுகாக்கிறவர், எங்களை பராமரிக்கிறவர், எங்களை தப்புவிக்கிறவர். உங்களை போல நல்ல தேவன் உலகத்தில் இல்லப்பா. வேடிக்கை பார்க்காதீங்க, வேடிக்கை பார்க்காதீங்க. கண்ண மூடி தெய்வமே, தெய்வமே, எங்களை தெரிந்து கொண்டவரே, எங்களை பிரித்தெடுத்தவரே, எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. அந்த வாலிப நாட்கள்ல எங்க சரீரத்தை அர்ப்பணிக்கிறோம்ப்பா, எங்க சிந்தையை அர்ப்பணிக்கிறோம்ப்பா, எங்க செவியை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எங்களை கத்தரை ஒரு கடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. எங்கள் தெய்வமே, எங்களை பரிசுத்த பலிக்கு ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. நீரமனரலம சந்தலமகத்தேஸ். நன்றி. 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 கொஞ்சம் வாயத்திறங்க, கொஞ்சம் அந்நிய பாஷையை பேசுங்க. அந்நிய பாஷை பேசுகிறவன் ரகசியத்தை பேசுகிறான். அந்நிய பாஷை பேச பேச ரகசியங்கள் லாக்ரா பாக்ரா தூப்ரா காப்ரா அண்ட்ரோ கெம்ரே காம்ரோ கத்தோர பிரதனதிரியா துரோஷ்ட்வா தெரி க்ரோத்து ஸ்பிரிட்டல் கத்தோடதியா கத்தூ சரகனியா ஆங்கிரத்தூர பிரந்தராங்கதராதிரி கத்ரோந்திரி கம்தராதிரி கதரோரி கராதனே சந்தராவுலிஸ் பிரஷ்டெல்ல பிரவா ஆப்ரக துரந்தர பிரவுலகதரதீர பல சந்தரதனாரகதனதகதகடகதனா ஆப்ரகா துரி பிரந்தர பிரஷ அனல் முட்டு அனல் முட்டு அனல் முட்டு அனல் முட்டு
அனல் மூட்டு தீமோத்தேயு அனல் மூட்டு டக்ரா பாந்தரா காப்தரா திரேந்திரிய கம்தரோ சந்திரே ரேபிராகாதரோ ஆல்பதராந்திரா பரமேஸ்வர் பார்பந்தர் करबे परमात्मा के परवंदर कमारा रूढ़ हंदना परमेश्वर खारा बत्तनी रे कतान रे कडाल सिमांडल केरबंदल कबारगत्तडांदलवा केरुबिनगल कार वस्वियंदल बुष्टल कामदी सियंदल कबांदल लूरगत्तडा வாயை திறங்க அந்நிய பாஷையை பேசுங்க. கை தட்டுகிறவங்க கையை தட்டலாம், வாயை திறக்கிறவங்க வாயை தட்டலாம், வாயை திறக்கலாம். இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு தெய்வ பிரசோரா பிரகதசா ஆரகதன பிரௌடதகந்தல் கமாந்தல் கபதகடக தராந்தடகடகடா அல்கதானரிகத்துடாந்தல் கப்ரீஸ்டல் கப்ரூஷ பிரசுஷ்டிஸ்தபட்ட கேதுஷ்டல் கபாசிகா பிரௌதிபினாதரிகத்திரியாந்தரை மிஸ்டல் பானிகத்துனாசபதகாதிரிபியோ அதராபதகதகராதகதகராரிகத்தனாதகதகதகதனா மேல் வீட்டில் உலாவினார், எங்க மேலே உலாவணும். மேல் வீட்டில் உலாவினீர், எங்க மேலே உலாவணும். ஜலத்தின் மேலே உலாவினீர், எங்கள் மேலே உலாவணும். எசேக்கியேல் நாட்கள்ல ஓ உலர்ந்த எலும்புகளின் மேல் உலாவினீர், எங்கள் மேலே உலாவணும். அனல் மூடுகிறது, அனல் மூடுகிறது. Praise the Lord, praise the Lord. The atmosphere change ஆகிறதற்காய் ஸ்தோத்திரம். பால்காதாலா பாராகாதாசா மல்கேதூரா பாலகடா துடாந்தலா மகண்டண்டலா ரீமலகடுடா தியந்தலபா. ஹalleluya. நன்றி நன்றி பிலாக்ரப்ரதராப்ரகதரஸ்பிகதோஷ் ஆல்பிரகாம்பராருகரபராதுயா கபரகதுரா பிரகதர் கமாந்தோ கபதாலா ஷிப்ரகதஸ். ஹalleluya. praise பிதாவே, எங்கள் மேல அசைவாடுகிறீர். ஸ்தோத்திரம். வாக்காட்டஸ் லாபரகதஸ் கரகதஸ் லாபரகபரா துப்ரகதா ராபரகபரா ஜிட்டலமஸ். எங்க குடும்பத்தின் மேல அசைவாடுங்க. இந்த ஜாஷ்வா டிவி மேல அசைவாடுங்க. ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் அசைவாடுங்கப்பா. தகப்பனே, எங்கள் முழுவதும் நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இடையேற்ற நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். பரிசுத்த ஆவியானவர் நம்மத்திலே உலாவுகிறார். அவருடைய பிரச்சனை நம்மத்திலே உலாவுகிறது. அவருடைய மகிமை நம்மத்திலே உலாவுகிறது. அவரை ஒருபோதும் நாம் சாதாரணமாக எடைப்படக்கூடாது. He is God. He is multi God, mighty God. அவர் நம்மத்தில் உலாவுவார். அவர் நம்மத்தில் எழுந்திருப்பார். அவர் நம்மத்தில் அசைவாடுவார். அவருடைய பிரசனத்திற்கு முன்பாய் பர்வதங்கள் மெழுகி போல உருகி போகிறது. அவர் நம்மத்திலே அசைவாட ஒரு பெரிய ஒரு மிராக்கள், பெரிய ஹீலிங், குறைவுகள் நிறைவாய் மாறும். அப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதிக்கிறோம். அப்படிப்பட்ட தேவனை நாம் உயர்த்துகிறோம். இந்த மாதம் முழுவதும் நாம் தியானிக்கிறோம். சத்துருவை ஜெயிக்க நமக்கு ஒன்று தேவை. பாவத்தை ஜெயிக்க நமக்கு ஒன்று தேவை. பரிசுத்தமாய் வாழ நமக்கு ஒன்று தேவை. கர்த்தர் தருகிற ஆசீர்வாதத்தில் உலகத்தின் ஆசீர்வாதங்கள் இருக்கிறது, பரலோகத்தின் ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. நம்ம எதை நம்ம ரொம்ப நம்புகிறோமோ அந்த ஆசீர்வாதத்தை நம்ம கர்த்தரிடத்தில் கேட்க ஆரம்பிக்கிறோம். பரலோகத்தில் சொத்து சேர்க்கிறவன் பரலோகத்திற்கு உண்டான ஆசீர்வாதத்தை கேட்குறான். உலகத்தில் சொத்து சேர்க்கிறவன் உலகத்துக்கு உண்டான ஆசீர்வாதத்தை கேட்குறான். கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கு அவர் பதில் அளிக்கிறார். நம்முடைய ஜெபத்திற்கு, நம்முடைய தாகத்திற்கு, நம்முடைய காத்திருப்புக்கு ஆண்டவர் அளிக்கும் பலன் அது சரியாக இருக்கும். எதிலும் அவர் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டார். சரியாக கொடுப்பார். கொடுக்க வேண்டிய நேரத்தில், கொடுக்க வேண்டிய இடத்துல, கொடுக்க வேண்டிய மனுஷனை வச்சு சரியாக கொடுப்பார். அது ஒரு கனவை போல இருக்கும். கர்த்தர் நம்மளை உயர்த்தி பயன்படுத்துகிறது. பிரியமான தேவ பிள்ளைகளை, சர்வ ஆயுத வர்க்கத்தை குறித்து நாம் தியானித்தோம். எபேசியர் 6:10 சொன்னது, நீங்கள் தேவ பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாக இருக்கும்படி தேவனுடைய சர்வ ஆயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். சர்வ ஆயுத வர்க்கத்தில் நம்ம பார்த்தோம். சத்தியம் என்னும் கச்சையை குறித்து நாம் தியானித்தோம்.
கர்த்தர் நம்ம கூட பேசினார். அல்லேலூயா. நீதி என்னும் மார்க்க அவசரத்தை குறித்து நாம் தியானித்தோம். கர்த்தர் நம்ம கூட பேசினார். போன வாரம் ஆயத்தம் என்னும் பாதரட்சை குறித்து தியானித்தோம். கர்த்தர் நம்ம கூட பேசினார், நம்ம கூட இடைப்பட்டார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அடுத்து நீங்கள் எபேசியர் 6:16 நீங்கள் வாசிங்கன்னா, எபேசியர் 6:16 வேதம் சொல்லுகிறது, விசுவாசம் என்னும் கேடகம், நீதி என்னும் மார்க்கவசம் அது நெஞ்சோட மார்போட ஒட்டி கொள்ளும். ஆண்டவர் சொல்லுகிறார், விசுவாசம் என்னும் கேடகம். ஒரு தேவ பிள்ளைய, சர்ச்சில் இருக்கிற பிள்ளைய, சர்ச்சில் இருக்கிற மக்களை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா விசுவாசிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. விசுவாசிகள். அப்போ யாருடைய பெயர் விசுவாசிகள் என்று கேட்டால், விசுவாசிக்கிற தேவ பிள்ளைக்கு ஒரு பெயர் விசுவாசிகள். விசுவாசம் என்று சொன்னால் நம்பிக்கை. விசுவாசம் என்று சொன்னால் குருட்டுத்தனமான நம்பிக்கை. எனக்கு விசுவாசிக்கிறேன். வேதம் சொல்லுகிறது, ஒரு தேவ பிள்ளைக்கு விசுவாசம் அவனுடைய வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால் அது அவனுக்கு கேடகம், ஷீல்டு. சொல்லுங்க, ஷீல்டு. கேடகம், ஷீல்டு, ஸ்பிரிச்சுவல் ஷீல்டு. விசுவாசம் ஒரு ஷீல்டு. ஷீல்டு இருந்தால் எங்கேருந்து சத்துருக்கள் அடிக்கட்டாலும் டக்கு டக்கு டக்குன்னு அதை தடுத்து விட்டுடலாம். விசுவாசத்தை குறித்து வேதம் என்னும் சொல்லுகிறதுனா, மத்தேயுவின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 22வது வாக்கியத்தை பார்த்தா, இயேசு திரும்பி அவளை பார்த்து, மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. இன்னைக்கு விசுவாசத்துடைய முதல் நல்ல காரியம் என்னன்னா, ஒரு தேவ பிள்ளை விசுவாசிக்க ஆரம்பித்தா அவனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ரட்சிப்பை கொண்டு வருகிறார். ரட்சிப்பு, சால்வேஷன், ரட்சிப்பு. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அவன் அந்த இடத்துல இந்த ரட்சிப்பு அவளுக்கு சுகத்தை கொண்டு வந்தது. அவள் சுகமாகி கர்த்தரை மகிமைப்படுத்தினாள். தேவ பிள்ளையே, விசுவாசம் நமக்கு ரட்சிப்பை கொண்டு வருகிறது. ரெண்டாவது, நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள், எபிரேயரின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 6வது வசனம். எபிரேயர் 11:6. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். நமக்குள்ள விசுவாசம் இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம தேவனுக்கு பிரியமாக இருக்கிறது கூடாத காரியம். அல்லேலூயா சொல்லுங்க. நமக்குள்ள விசுவாசம் இல்லை அப்படின்னா நான் கர்த்தரை நம்ப முடியும்? நான் நம்புகிறேன்னு சொல்ல முடியும்? ஆண்டவரை நான் ஆராதிக்கிறேன் அப்படின்னு எப்படி நான் அறிக்கை செய்ய முடியும்? விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். அப்போ எனக்குள்ள விசுவாசம் இல்லைன்னா நான் கர்த்தருக்கு பிரியமான ஜீவியத்தை வாழ முடியாது. எனக்குள்ள விசுவாசம் இல்லைன்னா ஆனால் கர்த்தருக்கு பிரியமான அப்படி என் வாழ்க்கைங்கிற பாடத்தை அவருக்கு ஏற்றாற் போல நான் மாற்றி அமைக்க முடியாது. அதான் ஆண்டவர் சொல்ற விசுவாசியும். அப்போ மூணாவது விசுவாசத்தை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது அப்படின்னா, 1 யோவானின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 4வது வசனம், தேவனால் பிறப்பது எல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். அடுத்த வசனம் சொல்லுகிறது, உங்களுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். உங்களுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாக இருக்கிறது. அப்போது நன்றாக நீங்கள் கவனிக்க வேண்டும். விசுவாசத்தை குறித்து 3 இடத்துல ஆண்டவர் சொல்கிறார். விசுவாசம் என்ன கொண்டு வருகிறது? ரட்சிப்பை கொண்டு வருகிறது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியாது. விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். வேதம் சொல்லுகிறது, நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் தேவ மகிமையை நம்ம பார்க்கணும்னு சொன்னால் கூட நமக்கு விசுவாசம் தேவை. அடுத்து வேதம் சொல்லுகிறது, விசுவாசித்தால், அதாவது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சில நன்மையான காரியங்கள், உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், வாலிப தம்பி வாலிப தங்கச்சி, உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு சில காரியங்கள் கூடவில்லை என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அடுத்து வேதம் சொல்லுகிறது, விசுவாசிக்கிறவன்
பதறான். விசுவாசிக்கிறவன் ஒரு பிரச்சனையை கண்டு பதற மாட்டான். விசுவாசிக்கிறவன் ஒரு போராட்டத்தை கண்டு பதற மாட்டான். விசுவாசிக்கிறவன் ஒரு சில நிந்தனைகளை பார்த்து பதற மாட்டான். விசுவாசிக்கிறவன் எரிச்சல்கள், கோபங்கள், பொல்லாத ஆவியின் வல்லமைகளை கண்டு பதற மாட்டான். இன்று நான் சொல்லலப்பா, நாம் எந்த பிரசங்கத்தை கேட்கிறோமோ, எந்த ஆண்டவர் ஆராதிக்கிறோமோ அப்போ அதை சொல்லி வச்சிருக்கிறார். சரியா? அடுத்து வேதம் சொல்லுகிறது, அநேகருடைய அவிவிசுவாசத்தின் நிமித்தம் கர்த்தர் அங்கே அற்புதங்களை செய்யலை. விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் இல்லைன்னா ஆண்டவரே செயல்படவே முடியாது. விசுவாசித்தால் மகிமையை பார்ப்பாய், இல்லை என்றால் உன்னால் மகிமையை பார்க்க முடியாது. விசுவாசிக்கிறவர்கள் நடக்கும் அடையாளங்கள், என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சாவுக்கேற்ற யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர்கள் மேல் கை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாவார்கள். அப்போ இந்த விசுவாசத்தை ஆண்டவர் சொல்றார், இது கேடகம், ஷீல்டு, செக்யூரான ஒரு ஷீல்டு, ஸ்ட்ராங்கான ஷீல்டு. விசுவாசம் இருந்தால் சத்துருக்கு ஈஸியாக தடுத்து எடுத்துடலாம். வேதம் சொல்லுகிறது, தானியேல் தன் தேவன் பேரில் விசுவாசமாக இருந்தபடியினால் சிங்கங்கள் தானியேலை சேதப்படுத்தவில்லை. சிங்கங்கள் தானியேலை சேதப்படுத்துவது இல்லை. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் பல சிங்கங்கள் நம்மை விழுங்கும்படியாய், நம்முடைய குடும்பத்தை அழிக்கும்படியாய் திட்டம் போட்டு திரிந்து கொண்டிருக்கிறது. இந்த சிங்கங்கள் அழிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நமக்கு என்ன தேவை அப்படின்னா விசுவாசம். விசுவாசம், ஃபெய்த். விசுவாசி. நீ விசுவாசித்தால் நீ நீதிமான் ஆவாய். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசு நமக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்கார். அதான் அன்று சொல்ல, சர்வ ஆயுத வர்க்கத்தில் ஒரு பக்கம் சத்தியம் என்னும் கச்சை, நீதி என்னும் மார்க்கவசம், ஆயத்தம் என்னும் பாதரட்சை, விசுவாசம் என்னும் கேடகம் அன்று சொல்ற. நீ விசுவாசித்தா அது உனக்கு கேடகமாக இருக்கும். யாரை விசுவாசிக்கணும்? லவ் பண்ணுற பிள்ளையை விசுவாசிக்கணுமா? அந்த பிள்ளை கடைசி வரைக்கும் என்னோட அமர்ந்திருப்பாள். இல்லை, அம்மா அப்பா விசுவாசிக்கணுமா? ஓனரை விசுவாசிக்கணுமா? உங்கள் ஊழியக்காரரை விசுவாசிக்கணும்? இல்லை, யாரை விசுவாசிக்கணும்னா தேவாதி தேவனை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை, பரலோகத்தின் ராஜாவை, நமக்காக சிலுவையில் அடிக்கப்பட்ட நம்முடைய தகப்பனை நம்ம விசுவாசிக்கணும். இதெல்லாம் கர்த்தர் சொல்கிறான். அப்போ இந்த கேடகம் நம்முடைய வாழ்க்கையில் வரணும்னா விசுவாசம் என்பது ரொம்ப முக்கியம். விசுவாசம் வேணும், விசுவாசம் வேணும், விசுவாசம் வேணும். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ விசுவாசித்தார்கள். அக்கினியில் போட்டாலும் சாவு வரல. தாவீது தேவனை விசுவாசித்தான், சிங்கங்கள் ஒன்றும் பண்ண முடியல. பேதுரு தேவனை விசுவாசித்தான், கடல் மேல் நடந்து போயிட்டான். விசுவாசம் தான் ரொம்ப முக்கியம். விசுவாசத்தை கொடுக்கறது கர்த்தர்கிட்ட கேளு, அந்த நம்பிக்கை எனக்கு தாங்க. விசுவாசம் இல்லாமல் அப்பாவுக்கு பிரியமாக இருக்க முடியாது. பாஸ்டர் அம்மா, பிள்ளைங்களே, தங்க பிள்ளைகள், சின்ன பிள்ளைகள் எல்லாத்துக்கும் சொல்கிறேன், விசுவாசம் இல்லாமல் அப்பாவுக்கு பிரியமாக வாழ்கிறது ரொம்ப கஷ்டம். நாளை தினத்தை குறித்து கவலைப்படவே கூடாது. இன்றைக்கி நான் இப்படி பரிசுத்தமாக வாழ்ந்தேன், இன்றைக்கி நான் இதை சாக்ரிஃபைஸ் பண்ணினேன், இன்றைக்கி என்னால் பரலோகத்துக்கு என்ன லாபம், அப்படி சொல்லி நம்முடைய வாழ்க்கையை நம்ம துவங்குவோம். கர்த்தர் நம்மோடு இடைபடுவார். கண்களை மூடுவோம். நல்ல பிதாவே, விசுவாசம் என்னும் கேடகம், ஷீல்டு, கர்த்தர் கொடுக்கிற கேடகம், அதை எங்களை வாழ்க்கையில் வந்து அமரட்டும். கண்டு விசுவாசிப்பதை காட்டிலும் காணாமல் விசுவாசிப்பதே நலம். காணாமல் விசுவாசிக்கிற அந்த குருட்டுத்தனமான நம்பிக்கை எங்களுக்கு தாங்க பா. எங்களை ஒப்பு கொடுக்குறோம்பா. விசுவாசிக்கிறவன் பதற மாட்டான். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். இந்த வாலிப நாட்களில் நாங்கள் விசுவாசத்தில் ஊறி நிற்கணும். இந்த வாலிப நாட்களில் நாங்கள் விசுவாசத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கணும், ஃபெய்த்தில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். எங்களை ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. விசுவாசம்ங்கிற கேடகத்தை எங்களுக்கு தாங்கப்பா. கேடகம் இல்லாமல் எதிரியோடைய அக்னி ஆஸ்திரங்கள் தடுத்து எடுக்க முடியாதுப்பா. கேட்ட சத்தியத்தின்படி சத்தியம் எனும் அரைக்கச்சை எனக்கு உண்டாகட்டும். கேட்ட சத்தியத்தின்படி
நீதி என்னும் மார்க்கவசம் எனக்கு உண்டாகட்டும். கேட்ட சத்தியத்தின்படி ஆயத்தம் என்னும் பாதரட்சி எனக்கு உண்டாகட்டும். கேட்ட சத்தியத்தின்படி விசுவாசம் என்கிற கேடகம் எனக்கு உண்டாகட்டும். எனக்கு கர்த்தர் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு வகையான ஆயுதத்தினாலே அலங்கரிக்கிறீர். ஸ்தோத்திரம். நாங்கள் ஒரு ஆர்மி ஆஃப் காட். நாங்கள் கர்த்தருடைய சேனை, கர்த்தருடைய யுத்த சேனை. அப்பா, இந்த வாலிப பிள்ளைகள் ஒப்பு கொடுக்கிறோம். எதிர்காலங்கள், படிப்புகள், குடும்பங்கள், சரீரங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படட்டும். வியாதிகள் மாறட்டும், பிரச்சனைகள் மாறட்டும். மறைமுகமான அந்தரங்க படத்திலிருந்து, பாவத்திலிருந்து விடுதலை கொடுப்பீராக. ஒப்பு கொடுக்கிறோம். குடும்பங்கள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். நிச்சயமாகவே முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாது. விண்ணப்பத்தை கேட்டேன், கண்ணீரை கண்டேன், நான் உன்னை குணமாக்குவேன் சொன்னேன். கண்ணீரை கேளும், கண்ணீரை தொடையும், விண்ணப்பத்தை கேளும், பிள்ளைகள் தொடும், ஆசீர்வதியும். இந்த ஜாஷ்வா டிவி ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா ஊழியர்களும் ஒப்பு கொடுக்கிறோம். உடைய வருகை தாமதிக்கும் என்று சொன்னால் மீண்டும் நாங்கள் சந்திக்க, நாங்கள் வார்த்தைகளை தியானிக்க கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். விசுவாசமாக இருப்போம், கேடகத்தை வைப்போம், சத்துருவை விரட்டுவோம். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. வாங்க 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 வாங்க. வணக்கம்மா. உட்காருங்க. பொண்ணை கூப்பிட்டு வாமா. பொண்ணை பிடிச்சிருக்கா? பொண்ணை பிடிச்சிருக்குது. உங்க பர்னிச்சர்ஸ் ரொம்ப அழகா இருக்குது. அதுவா, எங்க அப்பா காலத்துல இருந்தே வீட்டுக்கு தேவையான ஜன்னல், கதவு எல்லாத்தையுமே கடையாளூர் நாதன் டிம்பர்ஸ்ல தான் வாங்குவோம். இப்போ அவங்களோட புது பர்னிச்சர் ஷோரூம் சங்கரன் கோவில் ரோடு கடையாளூர் மிக பிரம்மாண்டமா ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம வீட்டுக்கு தேவையான மாடல் பர்னிச்சர்ஸ், வுட் பர்னிச்சர்ஸ், டைனிங் டேபிள், ஆபீஸ் சேர், மர பீரோல், மரக்கட்டில், மெத்தை, அதுபோக எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் அனைத்தும் ஒரே இடத்துல இப்போ கிடைக்குது. கல்யாணத்துக்கு தேவையான அனைத்து சீர்வரிசை பொருட்களும் ஒரே இடத்துல வாங்கிக்கலாம். இங்க இல்லன்னு எதுவுமே இல்ல. நியாயமான விலை, கலைநயம் மிகுந்த வேலைப்பாடு, தரமான பொருட்கள். என் பொண்ணு கல்யாணத்துக்கு அங்கதான் சீர்வரிசை வாங்க போறேன். அது என்ன, உங்க வீட்டு பொண்ணு நம்ம வீட்டு பொண்ணு, நம்ம எல்லாரும் சேர்ந்து குடும்பத்தோட போய் எடுப்போம். வாங்க, குடும்பத்தோட போகலாம். நாதன் டிம்பர்ஸ் துணை நிறுவனமான நாதன் பர்னிச்சர்ஸ், சங்கரன் கோவில் மெயின் ரோடு, கடையாளூர்.